الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாடும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உடல் உறுப்புகளை படைத்து அந்த உடல் உறுப்புகளில் பிரதானமானதாக மனிதனுக்கு அல்லாஹ் உள்ளத்தை வைத்து மனிதனை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். மனிதனுடைய உள்ளம் அது மாறக்கூடியதாக, பிறழக்கூடியதாக, அசையக்கூடியதாக இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மனிதனுடைய உள்ளத்துக்கு அரபியில் கல்ப் என்று சொல்லுவார்கள். அது மாறக்கூடியது, அது பிறழக்கூடியது, அது அசையக்கூடியது. அதனால் அரபி வார்த்தையில் கல்ப் என்றால் பிறழக்கூடியது, அசையக்கூடியது. உள்ளத்துக்கு கல்ப் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும், உருவாக வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் நல்ல விடயங்கள் மாத்திரம் ஏற்பட வேண்டும், நல்ல விடயங்கள் மாத்திரம் உள்ளத்தில் உதயமாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மனிதர்களுடைய உள்ளத்தில் நல்லெண்ணங்களும் உண்டாகும், மோசமான தீய கெட்ட எண்ணங்களும் உண்டாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த கேட்ட துஆ எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா மனித இனத்தை படைக்கும் போது முதலாவதாக படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது உலகத்தில் அல்ல, சுவர்க்கத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் உலகத்தில் மனித இனம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு துணையாக அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் படைத்தார். கண்ணியமானவர்களே,
சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கனிமானவர்களே, சுவர்க்கத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு விரட்டப்பட்டார்கள், உலகத்துக்கு துரத்தப்பட்டார்கள், சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இந்த செய்தியை குர்ஆன் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அம்மையார் இரண்டு பேர்களும் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கான காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு எண்ணம். மனித உள்ளங்களில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் சாதாரணமானது கிடையாது. மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில எண்ணங்கள் சில பேர்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும், சில பேர்களை பாவிகளாக மாற்றிவிடும், சில பேர்களை நஷ்டவாளிகளாக ஆக்கிவிடும். குர்ஆன் சொல்கிறது, வதாலிக்கும் வன்னுக்கும் உள்ளதி வனன்தும் பிரப்பிக்கும் அர்தாக்கும் ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரீன். காஃபிர்களை பார்த்து குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எண்ணக்கூடிய சில எண்ணங்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில எண்ணங்கள் அர்தாக்கும், உங்களை அழித்து நாசமாக்கிவிடும், உலகத்திலே உங்களை அழித்துவிடும். செயல்கள் அல்ல, எண்ணங்கள். ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரீன். உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில கெட்ட எண்ணங்களால் நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். என்னுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், நினைப்பு பொழப்ப கெடுக்கும், நினைப்பு பொழப்ப கெடுக்கும் என்று சொல்லுவோம். இது குர்ஆனுடைய ஆயத்துடைய ஒரு அர்த்தம். ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரீன். உங்களுடைய உள்ளங்களில் உருவாகக்கூடிய சில எண்ணங்கள் உங்களை நஷ்டவாளிகளாக ஆக்கிவிடும். கண்ணியமானவர்களே, நரகம் ஆரம்பிக்கப்படுறது, நரகத்தை அல்லாஹ் படைச்சி நரகத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறது. நரகத்துக்குள்ளால முதலாவது போகக்கூடிய 3 சாரார். நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த 3 பேர்களும் நரகம் செல்வதற்கான காரணம் உடம்பால் செய்த பாவங்கள் அல்ல. ஒரு அறிஞர், ஒரு செல்வந்தர், ஒரு போராளி, இவங்க 3 பேரும் தான் முதலாவது நரகத்துக்குள்ளால போகக்கூடியவங்க. அறிஞருடைய எண்ணம், செல்வந்தருடைய எண்ணம், ஒரு முஜாஹித், ஒரு போராளி, அவருடைய எண்ணம், உள்ளத்தில் உருவாகக்கூடிய எண்ணத்தின் காரணத்தினால் தான் அவர்கள் முதலாவது நரகம் செல்வார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இஜ்தனிபு கஸீரம் மினல் லன் இன்ன பஅதல் லன்னி இஸ்ம். மனிதர்களே, உங்களுடைய உள்ளத்தில் உருவாகக்கூடிய சில எண்ணங்களை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றுங்க, உங்களுடைய சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளாக மாற்றுங்க. என்ன காரணம்னா, இன்ன பஅதல் லன், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில எண்ணங்கள், சில நோக்கங்கள், நீங்க வாயால கூட சொல்ல மாட்டீங்க, உள்ளத்துல சில விஷயங்களை நினைப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், இஸ்முன், அது பாவம், அது பாவம். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனம் உலகத்துக்கு விரட்டப்படுவதற்கான காரணம், முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு எண்ணம். கண்ணியமானவர்களே, அதனால்தான் குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி தாரான், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். ஷைத்தான் என்ற உள்ளத்தில் போடக்கூடிய தீய ஊசலாட்டங்கள், தீய எண்ணங்களை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என் எண்ணங்கள் எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். சொர்க்கத்தில் வாழ்ந்தவரை உலகத்துக்கு விரட்டி அடிக்கப்படுவதற்கான காரணமாக எண்ணம் மாறியது. ஷைத்தான் என்ன சொன்னா? அல்லாஹ் என்ன சொன்னா? ஆதம், சொர்க்கத்தில் நினைச்ச மாதிரி உங்களுக்கு வாழேடும், நினைச்சதெல்லாம் சாப்பிடேடும், நினைச்சதெல்லாம் குடிக்கேடும்,
நீங்க விரும்பின பிரகாரம் வாழுங்க. ஆனா ஒரு தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சொன்னான். ஒரு மரம் காட்டி கொடுக்கப்பட்டது. அநேகமான தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி அது எப்பிள் மரம். அந்த மரத்தை காட்டி அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 2 பேர்களும் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, எல்லாவற்றையும் சாப்பிட்டார்கள், ஆனந்தமாக வாழ்ந்தார்கள், இன்பமாக வாழ்ந்தார்கள். ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மரத்துடைய கனியை நீங்கள் சாப்பிட்டு விடவே கூடாது. ஷைத்தான் வந்து உள்ளத்துல போட்டான், ஆதம் ஹல் அதுல்லுகாலா ஷஜர், உங்களுக்கு நான் ஒரு மரத்தை காட்டித்தாரேன். ஒரு மரம் ஒன்று இருக்குது சொர்க்கத்துல, அந்த மரத்துடைய காயை நீங்க சாப்பிட்டா அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஹ்ரா, அந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் பசி ஏற்படாது, பசி வராது உங்களுக்கு. ஒரு தடவை அந்த கனியை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பசியே ஏற்படாது. கண்ணியமானவர்களே, இந்த ஒரே ஒரு எண்ணம், இந்த மரத்துடைய காயை நான் சாப்பிட்டா சொர்க்கத்தில் நிரந்தரமாக எனக்கு வாழ இயலும், எனக்கு நோய் ஏற்படாது, எனக்கு கவலை ஏற்படாது, எனக்கு கடன் தொல்லைகள் ஏற்படாது, எனக்கு பிரச்சனைகள் ஏற்படாது, சொர்க்கத்திலே நிரந்தரமாக எனக்கு வாழ இயலும் என்ற எண்ணத்தை ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல போடுறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு எண்ணம், அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் மறக்கும் அளவுக்கு சொர்க்கத்துடைய ஏராளமான இன்பங்களை மறந்து அந்த கனியை சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஆடை அணிந்து கொண்டு வாழ்ந்த, கண்ணியமாக வாழ்ந்த கணவன் மனைவி 2 பேர்களையும் சொர்க்கத்திலே நிர்வாணிகளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நிர்வாணிகளாக அல்லாஹ் ஆக்கி, அதுக்கு பின்னால் அவர்கள் 2 பேர்களும் சொர்க்கத்துடைய மரங்களுடைய இலை குலைகளின் மூலமாக தங்களுடைய அவுரத்துக்களை மறைத்து உலகத்துக்கு வெளியேற்றப்பட்டார்கள். முதலாவது மனிதன் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு வெளியேற்றப்படுவதற்கான காரணம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு எண்ணம். இதனால் அல்லாஹ் சொல்றான், ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரீன், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில எண்ணங்கள் நீங்கள் நஷ்டவாதிகளாக மாறுவதற்கு, நரகவாதிகளாக மாறுவதற்கு, நரகம் செல்வதற்கு காரணமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்கள், இரண்டாவது, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம், ஒரு குடும்பம், 5 ஆண் குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். இவங்க யாரு? அநேகமான தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி யமன் தேசத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம். இன்னும் சில உலமாக்களுடைய கருத்துப்படி ஹபஷா, எத்தியோப்பியாவில் வாழ்ந்த ஒரு குடும்பம். அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை குர்ஆன்ல பேசியிருக்கிறான். ஒரு வாப்பா செல்வந்தர், கொடைவள்ளல், 5 ஆண் குழந்தைகள். இவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பேர் அஸ்ஹாபுல் ஜன்னா, தோட்டக்காரர்கள், வளவுக்காரர்கள், தோட்டக்காரர்கள் என்று அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே அவர்களுடைய செல்வத்தை உயர்த்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவங்க யாரு? 5 சகோதரர்கள், 5 பிள்ளைகள். ஒரு செல்வந்தனுடைய 5 பிள்ளைகள், 5 ஆண் குழந்தைகள். கண்ணியமானவர்களே, 5 பேர்கள்ல 4 பேர் கஞ்சர்கள். ஒரு மகன் நல்லவர், வாப்பாவை போல வளர்ந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லித்தாரான், உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் 5 பேர்களாக இருந்தால் அல்லது 6 பேர்களாக இருந்தால் 10 பேர்களாக இருந்தாலும் 10 பிள்ளையையும் 5 பிள்ளையையும் ஒரே மாதிரி வளர்க்க இயலாது, ஒரே மாதிரி அவங்க உருவாக மாட்டாங்க. 5 பிள்ளையும் ஒரே நிலைமையில வரணும் என்று எதிர்பார்க்க இயலாது. கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் பல குழந்தைகளை கொடுத்தான். 2 குழந்தைகள் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கு, 2 நபிமார்கள். ஒருவர் இஸ்மாயில், மற்றவர் இஸ்ஹாக். 2 பேர்களும் குர்ஆனிலே அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். என்ன சொல்றான்? ஒரு குழந்தையை பற்றி சொல்லும் போது குலாமுன் அலீம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச குழந்தை தான்,
அல்லாஹ் என்ன சொன்னா? அவர் அலீம், அறிவாளி. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்ன சொல்றான்? உலாமுன் ஹலீம். அவர் இஸ்ஹாக்க வச்சு பார்க்கும்போது அறிவில கொஞ்சம் போதாது, இஸ்ஹாக் அறிவாளி. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் யூதர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 குழந்தைகள் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை அல்லாஹ் சொல்றான் அலீம், அவர் அறிவாளி. அடுத்த குழந்தை அல்லாஹ் சொல்றான் அவருடைய விசேஷம் என்ன? ஹலீம், உலாமுன் ஹலீம். ஒரு எழுத்து வித்தியாசம். சகிப்பு தன்மை உள்ளவர், பொறுமைசாலி. அதனாலதான் கத்திக்கு முன்னால 6 வயசுல கழுத்தை கொடுத்தார். எதையும் தாங்கக்கூடியவர். ஒரு வாப்பாதான், குழந்தைகள் வித்தியாசம். யமன் தேசத்தில் வாழ்ந்த செல்வந்தருக்கு 5 ஆம்பளை குழந்தைகள். குர்ஆன் சொல்லுகிறது அவ்ஸத்துஹும், அவர்கள்ல 3வது மகன். 5 பேர்ல 3வது மகன் ஒரு நல்ல மனிதன். கண்ணியமானவர்களே, இவங்கள் அல்லாஹ் சூரா கலம்ல முக்கியமான ஒரு சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு அக்லாக்கை பற்றி அல்லாஹ் மிகவும் பேசக்கூடிய ஒரு சூரா, சூரத்துல் கலம். இந்த சூறால 14 ஆயத்துக்கள்ல தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். 14 ஆயத்துக்கள். நபிமார்களுடைய பிள்ளைகள் அல்ல, ஒரு சாதாரண ஒரு செல்வந்தனுடைய 5 குழந்தைகள். அவங்களுக்கு அல்லாஹ் வச்ச பேர் அஸ்ஹாபுல் ஜன்னா, தோட்டக்காரர்கள். கண்ணியமானவர்களே, வாப்பா கொடையாளி, கொடை வள்ளல், ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடியவர். குழந்தைகளுக்கு பழக்கினாரு. ஒரு ஆள் தான் வாப்பாவை போல பழகினார், மற்றவங்க எல்லாம் மாற்றமாக வந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் வாப்பாவை போல தந்தையை போல வருவாங்கன்றது எதிர்பார்க்க இயலாது. வரலாம், குர்ஆன் சொல்லுது. வாப்பா மௌத்தாகிட்டார். வாப்பா எப்படிப்பட்டவர்? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன மாதிரி குலு மின் ஸமரிஹி இதா அஸ்மர் வ ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி. நீங்க விவசாயம் செஞ்சா, வயல் செஞ்சா, அல்லது திராட்சை தோட்டங்கள் செஞ்சா, அது ஈச்சப்பழ மரங்களை நீங்க நாட்டி விவசாயம் செஞ்சா நீங்களும் சாப்பிடுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்களும் சாப்பிடுங்க. அதே நேரத்தில் வசதி இல்லாம வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க. உங்களோட தோட்டத்தை பார்த்து, உங்களோட வயலை பார்த்து, உங்களோட செல்வத்தை பார்த்து ஏங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அல்லாஹ் எங்களுக்கு இத மாதிரி தரணும். கண்ணால உங்களோட தோட்டத்தை பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதனால குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாங்க தார விவசாய வளங்கள்ல இருந்து நீங்க சாப்பிடுங்க. அதே நேரத்தில் வாத்து ஹக்கஹு யௌம ஹஸாதி. நீங்க எப்ப அறுவடை செய்றீங்களோ, ஒரு வருஷத்துக்கு 2 தரமா 3 தரமா 4 தரமா எத்தனை தடவை நீங்க அறுவடை செஞ்சாலும் அறுவடை செய்யக்கூடிய நாளில் தாமதிக்க கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்கறத பிற்போட வானாம். நல்ல விஷயங்களை நாளைக்கென்று போட வானாம். நல்ல விஷயத்தை உடனடியாக செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான் யௌம ஹஸாதி. நீங்க விவசாயம் செய்யக்கூடிய அந்த நாள்ல, அதே அன்று ஏழைகளுக்கு கொடுக்கிற ஹக்கையும் கொடுங்க. மற்றவங்களோட உணர்வை மதிக்கிறது, மற்றவங்களோட உணர்வை மதிக்கிறது. விவசாயத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹ் இதை பேசுறான். அனந்தர சொத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அனந்தர சொத்து அது உரியவர்களுக்கு தான் போகணும். குர்ஆன்ல அல்லாஹ் பேசியிருக்கிறான் யார் யாருக்கு எவ்வளவு. ஜக்காத்தை பேசியிருக்கிறான் யாருக்கு கொடுக்கணும் என்றுதான் பேசியிருக்கிறான், எவ்வளவு ஒன்று பேசல. ஆனா அனந்தர சொத்துல உலகத்துல நிறைய அநியாயம் நடக்கிறது. கணவன் மௌத்து, மனைவியை வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்புறது, அல்லது மனைவி மௌத்து, கணவனை வெறுங்கையோடு அனுப்புறது நடக்குது உலகத்தில். அதனாலதான் அல்லாஹ் கணக்க போட்டு சொல்லியிருக்கிறான் யாருக்கு எவ்வளவு. கண்ணியமானவர்களே, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். நெருங்கிய உறவுக்காரர்கள் ஒரு ஆள் மௌத்தா போனா அவருடைய சொத்துல இருந்து யார் யாருக்கு எவ்வளவு எப்படி போகணும் என்று அல்லாஹ் பேசிட்டு, கண்ணியமானவர்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, பிறருடைய, மற்றவர்களுடைய உணர்வையும் ஒரு மனிதன் மதித்து வாழ வேண்டும் என்ற பாடத்தை எங்களுக்கு உணர்த்துகிறான். வைதா ஹதர் அல் கிஸ்மத உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாக்கி. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட அனந்தர சொத்து வாப்பா மௌத்து,
நீங்க அனந்தர சொத்தை பிரிக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் நீங்க பிரிச்சு எடுப்பீங்க, அல்லது மனைவிக்கு நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க, அல்லது உங்களோட தாய்க்கு நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க, உங்களோட சகோதரிக்கு நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க உரியவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கும் போது அந்த பங்கிடக்கூடிய இடத்துக்கு உங்களோட அனந்தர சொத்து பெறத்துக்கு தகுதி இல்லாத சொந்தக்காரவங்க வருவாங்க. பெரிய மட மகன் வருவான், சில டைமுக்கு சாட்சாட மகன் வருவான். சில நேரத்தில் அனந்தர சொத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாத உறவுக்காரர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். சின்ன வயசுல வாப்பாவை இழந்து சிறுவனாக இருக்கக்கூடிய அனாதைகள் வருவாங்க. ஒல் மசாக்கீன், ஏழைகளும் வருவாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களோட உள்ளத்திலேயும் வரும், அடே இவ்வளவு பெரிய சொத்தை பிரிச்செடுக்கிறாங்க, இவ்வளவு பெரிய வயலை பிரிச்செடுக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அரிசி நெல்லை பிரிச்செடுக்கிறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே. அவங்களுக்கும் ஆசை வரும், உணர்வு வரும். அல்லாஹ் சொல்றான், அனந்தர சொத்துல அவங்களுக்கு பங்கு இல்லை என்றாலும் ஏதாவது கொடுங்கப்பா, கடமை இல்லை. உங்களுக்கு கிடைச்சதுல கொஞ்சத்தை கொடுங்க. 1000 ரூபாய் 1 ரூபாவை கொடுங்க, 1000 ரூபாய் 10 ரூபாவை கொடுங்க, 10 மூடையில அரை மூடையை கொடுங்க. கடமை இல்லை, நீங்க எடுக்கிறது தான் கடமை, நீங்க உங்களுக்கு சரியாக பிரிக்கிறது தான் கடமை என்றாலும் கூட அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, ஏங்குவாங்களே, ஆசைப்படுறாங்களே. அவங்களோட உணர்வை மதிக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஸுகூஹும் 7 மண்டா கொடுங்க, வகூலு லஹும் கௌலன் மஅரூஃபா. கொடுக்க விருப்பம் இல்லையா, போடாண்டு திறத்தவானாம், நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. 7 மண்டா கொடுங்க, உங்களுக்கு கிடைச்சதில்ல, இல்லாட்டி நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. மற்றவங்களோட உணர்வை குர்ஆன் மதிக்க சொல்லி இருக்குது. அதனாலதான் விவசாயம் செய்யும் போது அல்லாஹ் சொல்றான், அறுவடை செய்யக்கூடிய அந்த நாளிலே ஏழைகளுடைய ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள். கண்ணியமானவர்களே, தந்தை எப்படிப்பட்டவர்? விவசாயம் செய்யும் போது அந்த அண்டு அந்த விவசாயத்தில் இருந்து ஊர் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்துடுவார். கொடுத்துட்டு மிஞ்சிரத்தை வீட்டுக்கு கொண்டு வருவார், 5 பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். இதான் வாப்பாட பழக்கம். ஏழைகளுக்கு கொடுத்து மிஞ்சிரத்தை விட்டு கொண்டு வருவார். நல்ல மனிதர். கண்ணியமானவர்களே, இப்ப ஏழைகளுக்கு தெரியும், இன்னார் இந்த செல்வந்தர் இந்த நாள்ல விவசாயம் அறுவடை செய்வாரு, நாங்க போனா எங்களுக்கும் கிடைக்கும் என்று தெரியும். அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் அதிகாலையில விவசாயம் செய்யக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய அந்த நாள்ல அதிகாலையில அந்த ஊர் மக்கள் அந்த தோட்டத்துக்கு போயிடுவாங்க. திராட்சை தோட்டத்துக்கு போயிடுவாங்க. ஏன்? இந்த செல்வந்தர் எங்களுக்கு தருவார், நல்லெண்ணம் எதிர்பார்த்து போறாங்க மக்கள். வாப்பா திடீரென்று மூத்தாயிட்டார். கண்ணியமானவர்களே, மகன்மார் முதலாவதை சொல்றாங்க, இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். அல்லாஹ் சொல்றான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபுல் ஜன்னah. நாங்க குறைஷி காஃபிர்களை அஸ்ஹாபுல் ஜன்னah யமன் தேசத்தில் வாழ்ந்த அந்த செல்வந்தருடைய 5 பிள்ளைகளையும் சோதித்ததை போன்று நாங்கள் குறைஷிகளை சோதித்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். என்ன சோதனை? வாப்பா கொடுத்தாரு, ஏழைகள் சந்தோஷப்பட்டாங்க, வாழ்ந்தாங்க. வாப்பா மௌத்தாகிறாண்டு 5 பிள்ளைகளுக்கு முன்னால 4 பிள்ளைகள் சத்தியம் செய்யறாங்க. ஒரு புள்ள நல்ல புள்ள, குர்ஆன் சொல்லுது, அவுசத்துஹும், 3வது புள்ள நல்ல புள்ள. மற்ற 4 பேரும் சத்தியம் செய்யறாங்க, வாப்பா கொடுத்த மாதிரி நாங்க கொடுக்க கூடாது. உள்ளத்தில் ஒரு எண்ணம், கேட்டு வரும்போது இல்லை என்று சொல்லவில்லை, கேட்பதற்கு முன்னாலே உள்ளத்திலே அவர்கள் எண்ணுகிறார்கள், கொடுக்கவே கூடாது. வாப்பா ஒரு மடையன் அள்ளி கொடுத்தார், வாப்பா மாதிரி நாங்க கொடுக்க கூடாது. அவர் வயசு போயிட்டு, அவருக்கு வயசு போக்குல மூட போடாரு. சில பிள்ளைகள் சொல்றது, அவருக்கு ஒன்று விளப்பம் இல்லை, வாப்பா மாதிரி நாங்க கொடுக்க கூடாது என்று உள்ளத்தால் எண்ணுகிறார்கள். சத்தியம் செய்யறாங்க. அதுக்கு பின்னால 4 பேரும் குர்ஆன் சொல்லுது, வாப்பா கொடுத்த மாதிரி கொடுக்கப்படா. நாளைக்கு நாங்க அறுவடை செய்யறது, நாளைக்கு அறுவடை செய்யற நாள் சுபஹாயினா ஏழைகள் எல்லாம் எங்களோட தோட்டத்துக்கு வந்துடுவாங்க, வாப்பா இருக்கும்போது வார மாதிரி வந்துடுவாங்க. அதனால இரவோடு இரவாக நாங்க போவோம். முஸ்பிஹீன், ஃபஜ்ருக்கு முன்னால, வெளிச்சம் வாரத்துக்கு முன்னால. வெளிச்சம் வந்தா ஏழைகள் வந்து விடுவார்கள், ஏழைகள் வந்தா வாப்பாவை போல கொடுக்க வேண்டும். அதனால ஃபஜ்ருக்கு முன்னால போய் நாங்க அறுவடை செஞ்சுட்டு அப்படியே வந்துடுவோம். மெதுவா போவோம். குர்ஆன் பேசுது, எப்படி போனாங்கன்னு குர்ஆன் பேசுது. மெதுவா போவோம். என்ன சத்தம் கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுவான், சத்தம் கேட்டா ஏழைகள் வந்துடுவாங்க. மெதுவா நாங்க போய்
எங்கட தோட்டத்தை அறுவடை செஞ்சுட்டு வந்துடுவோம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் அந்த நல்ல மகன், 3வது மகன் சொல்றாரு, இப்படி செய்யவானாம், வாப்பா எங்களை கொடுத்து பழக்கி இருக்கிறாரு, நல்லா கொடுத்திருக்கிறாரு, இப்படி நாங்க செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, வரலாற்று நூட்கள்ல வருது, 4 ஆம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து அந்த 3வது சகோதரனுக்கு அடிக்கிறான். ஹத்தா ஜுரி, உடம்புல ரத்தம் வார அளவுக்கு அடிக்கிறான். என்னத்துக்கு? நான் ஒரு நலவு சொன்னதுக்கு, அல்லது தம்பி ஒரு நலவு சொன்னதுக்கு. 2 நானாமாரும் 2 தம்பிமாரும் சேர்ந்து அடிக்கிறான். என்ன நலவு? அலா துஸப்பிஹூன் அலா யஸ்தஸ்னூன், நீங்க இப்படி பேசவானாம், இப்படி கெட்ட எண்ணங்களை உள்ளத்தில் உருவாக்கவானாம், கொடுக்க கூடாது, ஒதுக்கணும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வரவானாம் என்று சொன்னவரை அடிக்கிறாங்க. கடைசியில் அவருக்கு மேலா அவரும் அந்த 4 பேரோட சேர்ந்து அவரும் போறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக் வஹும் நாயிமூன், இரவுல தூங்கும் போது எண்ணிக்கொண்டு நினைத்துக் கொண்டு தூங்கினார்கள், ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்று நினைத்தார்கள். அல்லாஹ் சொல்றான், இரவோடு இரவாக வானத்தில் இருந்து நெருப்பை நாங்கள் இறக்கி ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், அவர்களுடைய தோட்டத்தை நாங்கள் சாம்பல்களை போன்று மாற்றிவிட்டோம். மறுநாள் காலையில போறாங்க, போய் பார்க்கிறாங்க, சொல்றாங்க, இது எங்கட தோட்டம் இல்லை, இது எங்கட தோட்டம் இல்லை, எங்கட தோட்டம் பசுமையானது, எங்களுடைய தோட்டம் பிரகாசமானது, என்னுடைய தோட்டத்தில் திராட்சை கனி இருந்தது, என்னுடைய தோட்டத்தில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது, அதாவது காய்கள் காய்ச்சிருந்தது, எங்களுடைய தோட்டம் அல்ல இது. இப்பதான் 3வது சகோதரர் சொன்னாரு, இல்ல இது எங்கட தோட்டம் தான், எங்கட தோட்டம் தான், வாப்பா கொடுத்த மாதிரி கொடுக்கணும் என்று தானே நான் சொன்னேன், நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு அடிச்சீங்க, இது அல்லாஹ்வுடைய தண்டனை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க செஞ்ச விஷயம் 2. ஒன்று என்ன? கேட்டு வந்தவங்களை விரட்டல்ல, கேட்டு வராமலே நாங்க கொடுக்க கூடாது உள்ளத்துல எண்ணினாங்க. கேட்டு வராமலே நாங்க கொடுக்க கூடாது, கேட்டா கொடுக்கணும், கேட்டா கொடுக்கணும். அதனால கேட்டு வாரத்துக்கு முன்னால போய் அறுவடை செய்வோம். ஒரு கெட்ட எண்ணம், மோசமான எண்ணம் ஏற்படுது. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த வளங்களை, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த தோட்ட வளத்தை, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த நீர் வளத்தை, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பொருளாதார வளத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். நினைப்பு பொழப்ப கெடுக்கும் என்று அல்லாஹ் சொன்ன மாதிரி பாஸ்பஹ்தும் மினல் காசிரீன், சில எண்ணங்கள் உங்களை நஷ்டவாளிகளாக ஆக்கிவிடும். என்ன எண்ணம்? வாப்பா கொடுத்ததை போன்று நாம் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் ஒரு குடும்பத்துடைய வயலை, தோட்டத்தை, காணியை அழித்தது சாம்பலை போன்று என்று குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது அவங்க செஞ்ச தப்பு என்ன? வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ். சில விஷயங்களை நாங்க எண்ணும் போது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவோம். சில நேரத்தில் இன்ஷா அல்லாஹ்வை விடுறது கூட சோதனையாக மாறும். இவங்க என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில நாங்க எப்படியாவது அறுவடை செய்யறது தான். அல்லாஹ் சொல்றான், வலா யஸ்தஸ்னூன், அவங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லல. அதனால அவங்களோட தோட்டத்தை அழிச்சோம். அவனோட தோட்டம் அழிக்கப்படுறதுக்கு 2 காரணம். ஒன்று, உள்ளத்தில் ஏற்பட்ட கெட்ட எண்ணம். 2வது, நாங்க அறுவடை செய்வோம், நாங்க தான் செய்வோம், நாங்க தான் என்று சுயநல உணர்வோடு சிந்தித்தார்களே தவிர, எங்கட தோட்டம், எங்கட கடை, எங்கட வயலண்டு சிந்திச்சாங்களே தவிர அவங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லல. தூங்கினா எழும்புவோமா? அது சுவர் இல்ல. இன்ஷா அல்லாஹ்னு கூட செல்லாம லயஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன், நிச்சயமாக அதிகாலையில் நாங்கள் அறுவடை செய்துவிட்டு வந்து விடுவோம் என்று சொன்னார்களே தவிர இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அதனால் அவர்களுடைய தோட்டத்தை நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சில நேரத்தில் இன்ஷா அல்லாஹ்வை மறக்கிறது, இன்ஷா அல்லாஹ்வை விடுறது என்னோட தோல்விக்கு காரணமாக மாறும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர், செல்வந்தர், ஒரு நபி, வேதம் கொடுக்கப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அல்லாஹ் அவங்களுக்கு, நபிமார்களுக்கு சில அனுமதிகளை, சில சலுகைகள் அல்லாஹ் உலகத்தில் கொடுத்திருந்தான். அது மேலே மனிதர்களுக்கு இல்லை. அப்படியான ஒன்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க 100க்கும் மேற்பட்ட பெண்களோடு திருமணம் செய்து வாழ்ந்தார்கள். 100 பெண்கள். ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அவங்களோட உள்ளத்துல வருது, எண்ணம் ஒன்று வருது. என்ன எண்ணம்? நபி அவங்க சொன்ன ஹதீஸ் இது, கட்டுக்கதைகள் அல்ல. என்ன எண்ணம்? இன்றைக்கு இரவு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய சக்தியை கொடுத்திருந்தான். ஜின்களை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி, மலக்குமார்களை பார்த்து மலக்குமார்களோடு நேரடியாக உரையாடக்கூடிய, மலக்குமார்களுடைய உலகத்தை தன் கண்ணினால் காணக்கூடிய அளவுக்கு சக்தியை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். மிகப்பெரிய ஆட்சி. என்ன வந்துச்சு உள்ளத்துல எண்ணம்? இன்றைக்கு இரவு அல்லாஹ் எனக்கு நல்ல சக்தியை தந்திருக்கிறான், நான் ஏண்ட
100 மனைவிமார்களோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவேன். ஒரே நாள்ல, ஒரே இரவுல 100 மனைவிமார்களோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவேன். அந்த சக்தி எனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மனைவியும் தூளிது ஃபாரிசன் ஃபீ சபீ யுஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்யக்கூடிய போராளிகளை, குதிரை வீரர்களை ஒவ்வொரு மனைவியும் ஈன்றெடுக்க வேண்டும். நல்ல நோக்கம்தான். 100 மனைவிமாரும் எனக்கு 100 பிள்ளையை பெற்று தருவாங்க, பெற்று தரணும். 100 பிள்ளைகளும் யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்கக்கூடிய போராளிகளாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய தியாகிகளாக மாற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே வளர்த்தார்கள். ஆனா இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர் சொல்லல. ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை அல்லாஹ் நடத்தணும் என்ற இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை வரல. நபி அவங்க சொன்னாங்க, 100 பேர்ல 99 பேருக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும் ஒரு புள்ள கிடைச்சிச்சு. நபி அவங்க சொன்னாங்க, அந்த புள்ள உடம்புடைய அரைவாசி குறை உள்ள பிள்ளை. 99 பேருக்கு புள்ள இல்ல, ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும் புள்ள, அதுவும் குறைவுள்ள பிள்ளை. என்ன காரணம்? இன்ஷா அல்லாஹ்வை விட்டுட்டாரு. அவருடைய எண்ணத்தை மட்டும் அவர் நம்பினாரு. அதனால் அவருக்கு அவருடைய முயற்சி வீணாகி விட்டது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல எண்ணங்களை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வோம். உஹது யுத்தத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான் உஹது யுத்தத்தை பற்றி. உஹது யுத்தத்துடைய ஆரம்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 700 சஹாபாக்களோடு வருகிறார்கள். இடையிலே 300 சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுடைய சதி வலையில் சிக்கி மதீனாவுக்கு திரும்பி போய்விடுகிறார்கள். 700 சஹாபாக்களை நபி அவர்கள் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். வந்து 500 சஹாபாக்களை ஜபலுர் ருமா என்று சொல்லக்கூடிய உஹது மலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலையிலே 500 அம்பு ஏயக்கூடிய போராளிகளை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் 50 பேர்களும் இந்த மலைக்கு மேலால் இருக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும், வரக்கூடிய காபிர்களை அடித்து துரத்த வேண்டும், யுத்த களத்துக்குள்ளால் வரவிடாமல் தடுக்க வேண்டும். 50 பேர்கள் அழைச்சி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மலைக்கு மேலே ஏற்றினாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுத்தம் ஆரம்பிக்குது, யுத்தம் நடக்குது. குர்ஆன்ல பேசப்பட்ட யுத்தம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காபிர்கள் வாராங்க. 50 போராளிகள் மலைக்கு மேலே இருக்கிறாங்க. 50 போராளிகளை கண்ட காபிர்கள் பயந்து ஓடிட்டாங்க. 50 வீரர்கள் மலைக்கு மேலால் என்றால் யுத்த களத்தில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள் என்ற அச்சத்தின் காரணத்தினால் வந்த காபிர்கள் திரும்பி போயிட்டாங்க. நபியாவோட கட்டளை என்ன? நீங்க யாரும் நான் சொல்லும் வரைக்கும் மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, வந்த காபிர்கள் ஆயுதங்களை, அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு, ஒட்டகங்களை குதிரைகளை எல்லாம் விட்டுவிட்டு அப்படியே மக்காவை நோக்கி பயந்து ஓடிவிட்டார்கள். இப்போது கண்ணியமானவர்களே, மலையில் இருந்த 50 சஹாபாக்களில் 40 சஹாபாக்களுடைய எண்ணம், குர்ஆன் அந்த எண்ணத்தை பேசுது. என்ன எண்ணம்? யுத்தம் முடிஞ்சி, சஹாபாக்களுக்கு எங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு, சஹாபாக்களுக்கு கிடைச்ச அந்த கனிமத்து பொருட்கள், யுத்த களத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் எடுக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருட்களில் எங்களுக்கு ஒரு பங்கு வேண்டும், யுத்தம் முடிஞ்சுதானே என்ற ஒரு எண்ணம். 50 பேர்களில் 40 பேர்கள் கீழே இறங்கி விடுகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, அவங்களோட எண்ணத்தை குர்ஆன் பேசுது. இறங்குறாங்க. அதுக்கு பின்னால்தான் விரண்டோடிய காபிர்கள் மீண்டும் வந்து சஹாபாக்களை தாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தில் தாக்கப்பட்டதை போன்று அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டது, அவருடைய தலை உடைக்கப்பட்டது, கால்கள் உடைக்கப்பட்டது. உஹது யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் பல நாட்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் அமர்ந்தவர்களாக இமாமாக நின்று தொழுவித்தார்கள். பரலான தொழுகைகளை கூட நின்று கொண்டு தொழ முடியாத அளவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உஹது யுத்த களத்திலே சோதிக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் சின்ன பின்னமாக விட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபியாவுடைய குடும்பத்தை சார்ந்த சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார். காரணம் என்ன? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 50 சஹாபாக்களில் 40 பேர்கள் எண்ணிய ஒரு எண்ணம், எங்களுக்கும் கனிமத் கிடைக்கணும், யுத்தம் முடிஞ்சுதானே என்ற எண்ணம். இறங்கினாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய படுதோல்வி என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசிவிட்டு அந்த எண்ணம் ஏற்பட்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் மின்கும் யுரீது துன்யா. உஹதுல உங்களுக்கு கிடைச்ச தோல்விக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய சில பேருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட எண்ணம். உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த எண்ணம் தான் நபி அவங்களோட பல்லுடையத்துக்கும் காலுடையத்துக்கும் தலையுடையத்துக்கும் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறதுக்கும் காரணம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வலக்கத் அஃபா அன்கும், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். அந்த எண்ணத்தால தான் தோல்வி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக ஆக்கிக் கொள்வோம். உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. நபி அவர்கள் துஆ செய்ததை போன்ற யாழ் இந்த உள்ளத்துல நல்லெண்ணம் வரணும். ஒரு முஸ்லிமை பார்த்து நல்லெண்ணம் வரணும். சோதனைகள் வரும்போது நல்லெண்ணம் வரணும். பிரச்சனைகள் வரும்போது நல்லெண்ணம் வரணும். யாரை பத்தியும் தப்பாக எண்ணக்கூடாது. தப்பான எண்ணங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், யா அல்லாஹ் என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்கள் என்னை நஷ்டத்துக்கு காரணமாக, அழிவுக்கு காரணமாக, நான் நரகம் செல்வதற்கு காரணமாக என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே என்னுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி நல்ல எண்ணங்களை, சாதகமான எண்ணங்களை, ஹைரான எண்ணங்களை உள்ளத்திலே உருவாக்கி அதன் மூலமாக உள்ளத்தை அறிந்த ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை உலகத்திலே பெற்று வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்கள் எல்லோருடைய முடிவையும் ஹைரான நல்ல முடிவாக நீ ஆக்குவாயாக. உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்திலே சாதகமான ஹைரான நல்ல சாதகமான எண்ணங்களை உருவாகக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை நீ ஆக்கிடுவாயாக. சர்வதேச மட்டத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாக